ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் ரூபா ஜோசப். விவசாயம் செய்கிறது எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தீங்களா? விவசாயிக்கெலாம் உண்மையாக சொல்கிற மக்களே, விவசாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரம்னு தான் சொல்லலாம். பார்த்தீங்களா? மிகப்பெரிய ஒரு வரம் தான் விவசாயிங்கெல்லாம். ஏன்னா இன்றைக்கி அவங்க இவ்வளோ கஷ்டம், அவங்களோட உழைப்பு பார்த்தீங்களா? அவங்களோட உழைப்பு இல்லைன்னா நம்ம இன்றைக்கி வீட்டில் உட்காந்துக்கிட்டு 3 வேளையும் சாப்பிட முடியாது இல்லை? அதனால் இந்த விவசாயத்தை முடிஞ்ச அளவு அடுத்த வர தலைமுறைகள் எல்லாமே, இனி வர தலைமுறைகள் எல்லாமே கண்டிப்பாக விவசாயத்துக்கு வரணும். எல்லாருமே நான் இன்ஜினியர் ஆகுறேன், டாக்டர் ஆக போகிறேன், கலெக்டர் ஆக போகிறேன்னு எல்லாருமே அதே குறிக்கோளோடு இருந்தால் விவசாயத்தை யார் காப்பாற்றுறது? இந்த தலைமுறையில் உள்ள அப்பாக்களோட தாத்தாக்களோட எல்லாம் முடிஞ்சிரும் போல் இந்த தலைமுறையோட விவசாயமே. இனி அடுத்து வர தலைமுறை எல்லாமே விவசாயத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். பாருங்கள், இப்போ மணி என்ன ஆகுது? மணி 5:55. பார்த்திங்களா? எல்லாம் மருந்து அடிச்சிட்ருக்காங்க பாருங்கள் வயலில். அவங்களோட உழைப்பை எவ்வளோ பாருங்கள். குடும்பம் குட்டி எல்லாம் தோற்று அவங்க இந்த வயலில் உழைச்சாதான், அவங்க உழைக்கிற உழைப்பு தான் நமக்கு சாப்பாடாக கிடைக்கிது. உண்மையாக சொல்கிறேன், அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லணும். நம்ம ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் மக்களே. நம்மளால் முடிஞ்ச வர விவசாயத்தை நம்ம மதிக்கணும். விவசாயிகளை எப்படி சொல்கிறது, விவசாயத்தை காக்கணும் மக்களே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கிராமத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. கிராமத்தான்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமை அடைகிறோம் நாங்கள். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எங்கள் ஊரில் கண்ணுக்கு எட்டின தூரம் பார்த்திங்கன்னா வெறும் வயல்வெளி தான். ஃபுல்லாக வயல்வெளி தான் மக்களே. பாருங்கள், ஒரு அருமையான இடம் பாருங்கள். பார்த்திங்களா? எங்கே திரும்பினாலும் பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க. இதோட கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போ பயிரிட்டுருக்காங்களா, இந்த மழை நாள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லாபமும் வரும், நஷ்டமும் வரும். உண்மையாக அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ்அப் தான், நன்றி தான் சொல்லணும் விவசாயிங்களுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், எங்கள் கிராமத்தில் இருந்து நான் பார்க்குறதுனால சொல்கிறேன். உண்மையாக அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி தான் சொல்லணும் மக்களே. பார்த்தீங்களா? ஓகே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்சாலும் விவசாயத்தை காப்போம். இனி வர தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கே நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். விவசாயத்தை பாருப்பா, இது போல் அது போல் விவசாயத்தை பற்றி எல்லாமே சொல்லிக் கொடுக்கலாம். அவங்க என்ன வேணால் படிச்சுக்கலாம், ஆனால் விவசாயத்தையும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க மக்களே. பாய்.